ஏற்காடு என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது இயற்கை எழில் கொஞ்சும் மலைப்பகுதிதான். பாக்கு, தென்னை, மக்காச்சோளம், மரவள்ளிக்கிழங்கு விளையும் நல்ல மண்வளம் கொண்ட பூமி. இங்கு குச்சிக்காட்டில் மயில்கள் நடமாடும் காட்சிகள் கொள்ளை அழகு. இத்தொகுதியில் ஏற்காடு, வாழப்பாடி தாலுகாக்கள், சேலம் மற்றும் பெத்தநாயக்கன் பாளையம் தாலுகாக்களின் சில பகுதிகளும் அடங்கி உள்ளன. சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஏற்காட்டில் மட்டும் வாக்குரிமை பெற்ற சுமார் 30,000 பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பழப்பண்ணை கருமந்துறையில் 1000 ஏக்கரில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. வாழப்பாடியில் தென்னையும் கருமந்துறையில் கடுக்காயும் அதிகம் விளைகின்றன. வேளாண் ஆராய்ச்சி மையம் அமைப்பது, கரும்புக்கு அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருப்பது போல் மரவள்ளிக்கும் கூட்டுறவு ஆலை அமைப்பது தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. வாழப்பாடி சுற்று வட்டாரத்தில் 20,000 ஏக்கரில் பாக்கு மரங்கள் உள்ள நிலையில் 50,000க்கும் மேற்பட்டோர் இத்தொழிலை சார்ந்துள்ளனர். இங்கு விளையும் தனிச்சுவை கொண்ட பாக்குக்கு புவிசார் குறியீடு பெற வேண்டும் என்பதும் பாக்கு வியாபாரத்திற்கு தனிச்சந்தையும் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைகள். கரும்புக்கு சுகர் ஃபேக்டரி, கவர்மெண்ட் ஃபேக்டரி இருக்கிறது போல மரவள்ளி கிழங்குக்கும் கவர்மெண்ட் சுகர் ஃபேக்டரி அமைச்சு மாவட்டம் தாலுகா இந்த மாதிரி வகையில் அமைச்சு கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஏதோ விவசாயிங்களுக்கு ஏதோ ஒரு உழைப்புக்கு மேலே ஏதோ ஒரு காசு கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு சந்தை இருந்தால் நாங்கள் ஈஸியாக எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த பாக்கை நாங்கள் விவசாயிகளை நேரடியாக கொண்டு போய் விற்று நாங்கள் பயனடைவோம். இதுக்கு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணணும். இது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. ஏற்காடு தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுக 8 முறையும், திமுக 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் 3 முறை வென்றுள்ளது. தற்போது அதிமுக வசமுள்ள தொகுதியை மீட்டு வெற்றி கொடி நாட்ட திமுகவினரும் தக்க வைக்க அதிமுகவினரும் ஆயத்தமாகி வருகின்றனர். அவிநாசியில் பாடல் பெற்ற தலமான அவிநாசி லிங்கேஸ்வரர் ஆலயமும், திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோயிலும், அன்னூரில் உள்ள மன்னீஸ்வரர் கோயிலும் அவிநாசி தொகுதியின் ஆன்மீக அடையாளங்கள். விவசாயமும் விசைத்தறியும் முக்கிய தொழில்களாக உள்ளன. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தால் 1000க்கும் மேற்பட்ட குளம் குட்டைகளில் நீர் நிரப்பப்பட்டு 24,000 ஏக்கர் விளை நிலங்கள் பயனடைந்து வருகின்றன. அத்திக்கடவு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் மேலே வந்திருக்குதுங்க. இப்போ எங்கள் பகுதி நடுவிச்சேரியெல்லாம் 1200 அடி 1400 அடி கீழே போர் போயிருந்ததுங்க. அத்திக்கடவு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிணத்துல ஒரு 50 அடியிலிருந்து 100 அடிக்குள்ள இருக்கிற கிணத்துல தண்ணி ஓடிட்டு இருக்குங்க. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் விடுபட்ட 1400 குளம் குட்டைகளை இணைத்து 2வது திட்டமாக செயல்படுத்த வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இயற்கை வேளாண்மை ஊக்குவிப்பு மையம் ஏற்படுத்த வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஒப்பந்த கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும், ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. இனி வரும் காலங்களில் இந்த 3A2 டேரிஃப் மின் கட்டண உயர்விலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்க வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறோம். ஜவுளி சந்தை என்பது நீண்டகால கோரிக்கை. அது சோமனூரை மையப்படுத்தி ஒரு ஜவுளி சந்தை அமைத்து கொடுக்க வேண்டுமாய் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம். அவிநாசி தொகுதியில் அதிமுக 8 முறையும், காங்கிரஸ் 3 முறை, திமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. சுதந்திரா கட்சியும் இந்திய கம்யூனிஸ்டும் தலா 1 முறை வென்றுள்ளன. அதிமுக வசமுள்ள இத்தொகுதியை கைப்பற்ற திமுகவினர் முழு வீச்சில் களப்பணி ஆற்றி வருகின்றனர். வங்காள விரிகுடாவை ஒட்டிய மீனவ கிராமங்கள் நிறைந்த தொகுதி செய்யூர். வேளாண்மையும் மீன்பிடித்தலும் முக்கிய தொழில்களாக உள்ளன. செய்யூர் தொகுதியில் சித்தாமூர், இலத்தூர், திருக்கழுக்குன்றம் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களும் இடைக்களிநாடு பேரூராட்சியும் அடங்கியுள்ளன. செய்யூரில் புதிய அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டது. மழைநீர் புகாதவாறு அரசு மருத்துவமனை புனரமைப்பு, வாயலூர் பகுதியில் பாலாற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டது உள்ளிட்டவை திமுக ஆட்சியின்
5 ஆண்டு கால சாதனைகளாக பேசப்படுகிறது. புதிய அணையால் தொகுதியில் தண்ணீர் பிரச்சனை இல்லை என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். தண்ணீர் அனைத்தும் கடலில் வீணாக கடந்துக்கிட்டது. இது அடிப்படையில் நாங்கள் மனுக்கள் பல முறை கொடுத்துருந்தோம். அதன் அடிப்படையில் தமிழக அரசு ஆய்வு செய்தோம். மத்திய அரசு கல்பாக்கமும் சேர்ந்து இந்த பகுதியில் ஒரு தடுப்பு சுவர் கட்டினாங்க. அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் விவசாயம் மற்றும் குடி தண்ணீர் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. செய்யூர் பகுதியில் உள்ள மேக்கால் புறம்போக்கு நிலத்தில் ஏராளமான குடும்பங்கள் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றன. அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. ஏற்கனவே பட்டா பெற்றவர்களின் வீடுகளுக்கு மின்சார இணைப்பு வழங்கப்படாத நிலை உள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் அடிக்கடி நிகழும் விபத்துகளில் காயமடைந்தவர்களை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது வழியிலேயே பலர் மரணமடையும் நிலை ஏற்படுவதால் இப்பகுதியில் உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை கண்டிப்பாக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. நாங்கள் இங்கு நீண்ட நாள் கோரிக்கையாக சுற்றுப்புற கிராம மக்கள் இந்த ராயல் ஸ்பெஷாலிட்டி பல்நோக்கு மருத்துவமனை வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 2011 அச்சரப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக செய்யூர் தனித்தொகுதி உருவாக்கப்பட்டது. அந்த ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் அதிமுகவும் 2016 திமுகவும் வெற்றி பெற்றன. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக போட்டியிட்டு வென்றது. இந்த தொகுதியை தொடர்ந்து தக்க வைக்க திமுக கூட்டணி கட்சியினர் களப்பணியாற்ற ஆயத்தமாகி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.